நீதான் என் மேல் வானம் பட்டாயா? என்ன காரணம்? நான் என் தந்தையாக சுக்ரீவனும் கை கலந்து சிறந்த யுத்தம் செய்யும் போது என் மேல் திடீரென்று பானத்தை போட்டு விட்டாய். ஏன் போட்டாய்? என்ன காரணம்? உனக்கு எனக்கு என்ன பழி? உனக்கு எனக்கு என்ன விரோதம்? ஹே ராமா, ஏன் இந்த மதி குறைந்தாய்? மறந்து வாழால் எடுத்து என் மேலே எய்தாய். வாழமுஜங்களான தசரதார் உன்னை பெற்றார். வாழமுஜங்களான தசரதார் உன்னை பெற்றார். உறங்கல் வாதோ நாளம் கொடுத்தார் உனக்கு வரும். ஏன் இந்த மது குறைந்தாய்? மறந்து வாழால் எடுத்து என்ன எய்தாய். ராமா, ஏனிந்த மதி குறைந்தாய்? ரகுராமா, எடுத்த அன்பை என் மேல் எய்தாய். வாழ புஜங்களான தசரதன் உன்னை பெற்றார். குரங்க கொள்ளவா சொல்லி கொடுத்தார் உனக்கு வரும். ஹே ராமா, உங்க பரம்பரையே அப்படிதான். 64 தலைமுறையாக சூரியகுல வம்சம். யாரா ஓக்கியமா இருந்தீங்க? ஆமா, ஒளிவானம் போடுறது, திருட்டுத்தனமா ஒருத்தனை கொள்றது. உனக்கு எனக்கு சண்டைன்னா நெஞ்ச நிமித்தி நேருக்கு நேர் வரணும். நீயா நானானு பார்க்கணும். அவன் தான்டா வீரன். ஏண்டா ஓட விட்டு முதுகுல குத்துறதா வீரம்? இந்த மராவர்த்தோட யார் என்று ஒளிவானம் போடுறதா ஒரு வீரம்? அதுவும் தவிர ஏ ராமா, குரலுக்கு வாடினருக்கோ முண்டுவா இனி சொந்தம். குரலுக்கோ வாடினருக்கோ முண்டுவா இனி சொந்தம். ஏனிந்த மதி குறைந்தாய்? மறந்து வாழால் எடுத்து என் மேல் எய்தாய். ராமா, என்னடா முந்தானத்து பையனி? நேத்து மலையில முந்தானத்து முளைச்ச காளானி. எனக்கு எத்தனை தலைமுறை தெரியுமா? கிரேதாயகம், இந்த திரேதாயகம், இந்த 2 யுகத்தையுமே பார்த்தவன் நானு. உங்க தலைமுறை எத்தனை எனக்கு தெரியாதா? சூரியகுல பரம்பரை எத்தனைவாவது வம்சத்துல வந்திருக்கிறாய். டேய், அதிர மகன் தசரதன். அந்த தசரதனுக்கு 60,000 வருஷமா புத்திர வாக்கியம் இல்ல. எத்தனை ஆண்டு? 60,000 வருஷம். பிள்ளைங்க இல்ல, வேண்டாத கோயில் இல்ல, செய்யாத தவம் இல்ல. ஆனால் எத்தனையோ வகையெல்லாம் செய்து பார்த்தான் தசரதன், பிள்ளைங்க இல்ல. அதனால கல்கோட்ட மகாரிஷி, வசிஷ்ட மகாரிஷி, விஸ்வாமித்திர மகாரிஷி, இன்னும் அகத்திய மகாரிஷி, இப்படி 33 கோடி முனிவர்களை அழைத்து, சுவாமி நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன கர்மம் செய்தேன், எனக்கோ கோசலை கௌசலை கைகேசி என்று 3 மனைவிமார்கள், ஒரு மனைவி கூட பிள்ளைங்க இல்லையே, நான் என்ன பாவம் செய்தேன் என்று முனிவர் காலில் விழுந்திருந்தோம். அப்ப சொன்னார் யார்? வசிஷ்ட மகாரிஷி, தசரதா புண்ணியமே செய்யக்கூடாது. ஒரு மனுஷன் பாவ புண்ணியம் 2 கலந்து செய்யணும். அப்பதான் புத்திரபாக்கியம் இருக்கும். அதனால நீ கர்மத்தை கையில ஏந்தணும். அதனால நாங்க முனிவரெல்லாம் சேர்ந்து தேவரெல்லாம் நினைத்து நாங்க வேள்வி செய்யறோம். அதே நேரத்துல நீ காலங்கள் சென்று ஆனால் கர்மத்தை கையில ஏந்தணும் அப்படின்றார். சுவாமி, கர்மத்தை கையில ஏந்தனா என்ன செய்யணும்? போய் காலத்துல வேட்டையாடு, 1000 உயிரை கொல்லு, அப்ப பாவம் உனக்கு போய் சேரும், அப்ப புத்திரவாக்கியம் கிடைக்கும் சொன்னார். ஆகட்டும் என்று அந்த தசரதன் காடகத்திலே யானை தண்ணி குடிக்கும் பாலிக்கு அருகில் சென்று ஒளிகூடு கட்டி
வில்ல வளைத்து ஆணை ஏத்தி ஆணைகளை கொல்ல துணிந்தான். 999 ஆணையை கொண்டான் தசரதன். ஒரு ஆணை குத்துப்பட்டு காயத்தோடு ஓடிவிட்டது. அந்த ஆணை கொண்டதான் சரியா 1000 பாவம். அந்த ஆணை எப்ப வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். ஹே ராமா, அப்பாவி ஒன்றும் தெரியாத யாரு குருபுத்தையர் தாயாராகிய சாம்பாதேவியும் அவர் தந்தை சாம்பாமூர்த்தியும் மருமகள் செய்த கொடுமை தாங்க முடியாமல் அன்னக்காவடி கட்டி தன் மகனாகப்பட்டவன் தாயும் தந்தையும் காவடி கட்டி ஊரூரா சேர்ந்து பிச்சை எடுத்தாவது அம்மா அப்பனை காப்பாற்றலாம் அப்படி என்று தாயும் தந்தையும் காவடி கட்டி தூக்கி விட்டு வந்தான். வரக்கூடிய வழியிலே கானகத்திலே தண்ணி தாவன்றதான் தாயும் தந்தைக்கும். அப்பொழுது அந்த காவடிய ஒரு மரத்து மேல் மாட்டி வைத்து விட்டு தன் கரத்திலே உள்ள சொரகுடுக்கு எடுத்து யானை குடிக்கு பாலிக்கு தண்ணி முள்ள வந்தானா குருபுத்திரன். அப்படி வரும்போது இந்த சண்டாள தசரதன் யானைதான் தண்ணி குடிக்குதுன்று சொரகுடுக்க குறுக்குன்னு மல்லவும் ஆனதான் உரியுதுன்னு பார்த்தும் பாராமல் பானத்தை போட்டான் குருபுத்திரன் மேல. ஐயோ என்று சாய்ந்தான் குருபுத்திரன். ஓடி வந்து பார்த்தா குருபுத்திரன், ஐயா நீங்க யாரு? தெரிஞ்சும் தெரியாத அறியும் அறியாத மின்பின் வாஜனை இல்லாத தங்களை மேல் பானத்தை போட்டேன். இந்த பாவத்தை நான் கையாஞ்சிட்டனே. யாருன்னு கேட்டான். ஐயா, என் மனைவி செய்த கொடுமையால என் தாயும் தந்தைக்கும் ஆபத்து நேர்ந்தது. அவர் உயிர் பிழைக்கணும், மகனா பிறந்த அப்பனுக்கு அம்மாளுக்கு உதவணும். அதற்காக அன்னக்காவடி கட்டி என் தாயும் தந்தையும் ஊரூரா பிச்சை எடுத்து அப்பனையும் அம்மாளையும் காப்பாற்றலாம்னு வழியா வந்தேன். என் தாய்க்கும் தந்தைக்கும் தண்ணீர் தாகம் எடுத்தது. அதோ அங்குள்ள மரத்திலே மாட்டி விட்டு இந்த யானை குடிக்கும் வாளிக்கு தண்ணி மேல வந்தேன். யானை தான் வந்துருச்சு, என் மேல பானத்தை போட்டேன். இருந்தாலும் தாகத்துக்கு உதவாத பிள்ளை ஆயிட்டேன். ஐயனே, தாகத்துக்கு உதவாத தண்ணியும் தருத்தரம் அறியாத பொண்டாட்டியும் பாவத்தை தீர்க்காத தீர்த்தமும் கோவத்தை அடக்காத வேந்தனும் குருமொழியை கேளாத சீடனும் இதெல்லாம் உலகத்துல இருந்து என்ன புண்ணியம்? இல்லாத இருக்கிறதே மேலு. இன்று என் தாய்க்கும் தந்தைக்கு தண்ணீர் தாகம் அதிகமா இருக்கும். எனக்கு பதிலாக நீங்களாவது போய் இந்த தண்ணியை கொடுத்த தாகத்தை தீருங்க அப்படின்னு சொல்லி உயிரை விட்டான் குருபுத்திரன். உடனே தசரதன் ஓடி வந்து தன் தாய் தந்தைக்கும் பேசாம அகில தண்ணி கொடுத்தான். யாரப்பான்னு கேட்டாங்க. சுவாமி, நடந்த விஷயத்தை தசரதன் தன் தாய் தந்திரத்திலே சொன்னான். அடே தசரதா, நான் பெற்ற பிள்ளைய என் தண்ணி தாகத்தை நீங்க முடியாத செய்துட்ட, கொலை செய்துட்ட. ஆனா உனக்கு பிள்ளைங்க பிறக்கும், 4 மைந்தர் பிறப்பாங்க. நீ உயிர் போற நேரத்துல ஒண்ணு கூட உன் உயிர் தண்ணி ஊத்தாது, நீ அனாதைதான் சாவுவ. புறா சாபத்தை, இந்த சாபத்தை கொடுத்து அதே இடத்துல அவரும் மாண்டு போய் விட்டார். மூவரையும் எடுத்து தகனம் செய்துட்டு உன் அப்பா நாடு வந்தான். டேய் ராமா, நீ ராமனா பிறந்த நடா புண்ணியம். உன் தந்தையாராக தசரதன் உயிர் போற நேரத்துக்கு உயிர் தண்ணி ஊத்தனையா? உன் தம்பி ஊத்தனானா? அல்ல உனக்கு இளைய இருக்கிறானே வரவன் சத்திருக்கணே அவங்க தான் ஊத்துனாங்களா? யாருமே தன்னுடைய உயிர் போற நேரத்துக்கு உதவல. அப்பேற்பட்ட துரோகிங்க நீங்க. டேய், அதெல்லாம் நடந்த கதை, இப்ப நடக்க போற கதை. எனக்கு என் தம்பிக்கும் 1000 சண்டை இருக்கும், 1000 விரோதம் இருக்கும். நீ நியாயமானவனா இருந்தா நேரிலே வந்து, அடே வீரவாளி, நீ செய்த அக்கிரமம், நீ செய்யற அக்கிரமம் அநியாயம் இன்று என்ன கேட்டிருக்கலாம். நாய அநியாயத்தை உணர்ந்து தீர்த்து வச்சிருக்கலாம். டேய் ராமா, உன் மனைவியாக சீதா பிராட்டிய ராவணன் சிறை கொண்டு போனா அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? சண்டாளா, என் தம்பி ஆகிய சுக்ரீவன் அவன் ஒரு எலிக்கு சமானம், எனக்கு ஒரு துரும்புக்கு சமானம். அவன் காலை பிடித்தது போல என்னிடத்துல ஓடி வந்து, வீரவாளி, அந்த ராவணன் என் மனைவியை சிறை கொண்டு போயிட்டான், நீதான் எப்படியாவது மீட்டி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அந்த ராவணனை அங்க பிடிக்க குடுமிய உன் பாத்திரம் கொண்டாந்து போட்டிருப்பேன். அவன் சேனை என்ன, அவனுடைய லெங்காபுரியில் இருக்கப்பட்ட அத்தனை அரக்கர்களையும் அம்மியில வைத்து அரைக்கிற மாதிரி அரைச்சிருப்பேன். உன் மனைவி கொண்டாந்து பாத்திரம் விட்டுருப்பேன். என் தம்பியாய கேவலமற்ற சுக்ரீவனுடைய வார்த்தையை கேட்டு இப்பேற்பட்ட வீரம் மேல பானத்தை போட்டிய சண்டாளா. டேய் ராமா, ஏன் போட்டாய்? முதல் சொல். பேசுறா, வாய் பேசு.
செந்தனக்கம் அதில் கொசுத்தனக்கன்னு ஒன்று இருக்குது. கொசுத்தனக்கம் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். செந்தனக்கங்கிறது கட்டை கட்டும்போது செவேன்னு இருக்கும், மலையில் இருக்கும். இந்த செந்தனக்கான வந்து பரவும் பொசுக்குன்னு இருக்கும், ரொம்ப நாளைக்கு வரும். மூணாவது கிழவங்கட்டைன்னு ஒன்று இருக்குது. கிழவங்கட்டையில் ஏகப்பட்ட கரடை முருடு, அதாவது கிழவர்னா முள், அந்த முள் கணுக்காக இருக்கும், ஆனால் கட்டை பொசுக்குன்னு இருக்கும். அதை செய்யறது சிரமம். அதை விட்டால் கல்யாண முருங்கன்னு ஒரு கட்டை இருக்குது, அது நல்லாயிருக்கும். கல்யாண முருங்கை கட்டை வேலைப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். ஆனால் மொத்தமாக வந்து தனக்கு கொஞ்சம் வெயிட் வேணும்னா அத்திக்கட்டில் செய்யலாம். அத்திக்கட்டை, அத்தி மரம் தெரியுமில்ல, அந்த அத்தி மரத்தை செய்யலாம். ஆனால் பொம்மை எடுத்து ஆட்ட முடியாது. 4 பொம்மை ஆட்டவும் 2 பொம்மையில் ஓஞ்சி போயிடுவோம். 10 கிலோ பாரம் வரும் ஒரு பொம்மை அத்தி மரத்தை செஞ்சால். ஒன்றில் ஒன்று பொம்மை செய்கிற மாதிரி இருந்தால் தனக்கன், கல்யாண முருங்கை. சாணி பவுடரு, அதுக்கு வந்து மைதா மாவு, இன்னும் பசையெல்லாம் கொடுத்து வஜ்ர பசை இதெல்லாம் கொடுத்து அதில் பிணையிறோம். இது வந்து ஒரு அட்டன் டைமில் மழை வந்துருச்சு, கரைஞ்சிரும். அந்த கரையாத இருக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி பசையெல்லாம் கொடுத்து நாங்கள் இது பண்ணுறது. அதுக்கு மேலே வந்து இப்போ வைக்கிறோம்ல இந்த முகம் வெயில் வச்சு காஞ்சிரும். காஞ்சி அதை வீட்டில் வெடுப்பு போடும், உருவம் தெரியாது. அதுக்கு ஒரு பவுடர் மாதிரி இருக்குது, கடையில் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து பிசைஞ்சு அந்த வெடுப்புக்கெல்லாம் பூசணும். மறுபடியும் டைன்னு பானை தட்டினா இருக்குது, அந்த மாதிரி முகம் பேசணும். அப்படிதான் பொம்மை காஞ்சிருச்சு, இது மேலே வர்ணம் கொடுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு கோடு முத்து வெள்ளை பவுடரில் வார்னிஷ் கலந்து ஒரு கோடு முழுசாக வெள்ளை கோடு, பொம்மைக்கு உருவம் கை கால் எந்த அளவுக்கு பாவாடை கட்டுறோமோ அந்தளவுக்கு மேலே போகிற உருவத்துக்கு வெள்ளைக்கோடு, மறுபடியும் ஒரு வெள்ளைக்கோடு, அந்த பெயிண்ட் ஏற்றணும். அப்புறம் பார்த்தா வெள்ளையேன்னு இருக்கும். அப்புறம் அதுக்கு மேலே வந்து புருவம் எழுதணும். புருவம் அங்கங்கே கோடு கொடுத்து அங்கங்கே மயிர் எங்கே வரணும், எந்தெந்த இந்த இந்த மாதிரி சுருளாம் கொடுத்துக்கிற பாரு. இதுக்கு அந்த துணிப்பத்தில் வந்து நம்ம அழித்து விடணும். அதெல்லாம் ஒரு ஆணி வச்சு அந்த பச்சையாக இருக்கும்போது காய அழித்து விடணும். அதுதான் அந்த வடிவம் தெரியும். அப்படி அழித்து விட்டு இங்கே தங்கரேக்கு வரணும், இங்கே வந்து அது வரணும், முகத்துக்கு வரணும். இப்படி முகம் வந்து இந்த இடத்துல டால் சிகப்பு வரணும், இந்த இடத்துல சிகப்பு வரணும். அந்த கோடெல்லாம் கண் புருவம்லாம் கொடுத்து அந்த விழிக்கெல்லாம் கருப்பு கொடுத்து இந்த தாழ்வாய் எப்படி வரணும், மீசன்னா மீசை எப்படி இருக்கணும் அப்படின்னு க்ளீனாக மறுபடியும் அதுக்கு மேலே எச்சமிச்சம் போனாலும் கொஞ்சம் மக்கு கொடுத்து நம்ம டச்சிங் பண்ணணும். அந்த உருவத்தை பார்க்கணும், சரியாக இருக்குதா, பேமனாக இருக்குதா, அள்ளிமுத்தனா அள்ளிமுத்தாக இருக்குதா, சகாதேவமாக இருக்குதா அப்படின்னு பொம்மையை உருவத்தை பார்க்கணும். அது சரி வரல அப்படின்னா அதை மாற்றிப்படுவோம். இந்த பொம்மை ஆக்கிப்படாது, இது வந்து வேறு பொம்மை விட்டுக்கலாம். தர்மராஜா, பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன், துரோபதை 6 பொம்மை. அந்த 6 பொம்மை வச்சு எடுத்தோன்னா அப்படி பண்ணிச்சு மாட மாதிரி இருக்கணும். அது ஒரு உருவம் மாறி இருந்தால் கூட அந்த சபைக்கு நம்மளுக்கு ஒத்துக்காது. சபை எதை கொண்டாலும் ஏற்றுக்கிறாங்க, அவங்க தான் பஞ்சமாடவர்னா நம்மளுக்கு ஒத்து வராது. இதில் இத்தனை வேலை இது ஒரு பொம்மை செய்கிறதுக்கு 1 மாதம் ஆகுங்க. கட்டப்பொம்மையில் வந்து அதே ஆட்டம் எப்படி தெருக்கூத்தில் ஆடுறோமோ அப்படி காலில் சிலையும் கட்டிக்கிறோம், அந்த பாவனை கையில் காட்டுறோம். அதே மாதிரி தெருக்கூத்தில் எப்படி ஆடுறோம் அப்படி அடவு போட்டு ஆடியே தான் அவனுக்கு கட்டப்பொம்மையில். ஓ பாங்கி செம்பா ஆங்கி பார்த்தோன்னா தான் தந்தாக்க அந்த பதமெல்லாம் குதிச்சே தான் ஆகணும். அந்த சிலைக்கு போட்டு அந்த கை இழுப்புக்கு அந்த பொம்மை அப்படி கவரு இழுக்கிறதுக்கும் நாம் இங்கே ஆட்டம் கரெக்டாக ஆடினா தான் எசிக்கு ஒட்டி வரும். தெருக்கூத்துக்கும் கட்டப்போம் வித்தியாசம் இல்லை. நம்ம வேஷம் போட்டு வெளியே ஆடுறோம், அதே வேஷத்தை வந்து நம்ம மறைச்சி பொம்மையை ஆட்டுறோம். ஆனால் அடவெல்லாம் ஒன்று தான். எப்படி பொண்ணு வேஷத்துக்கு ஆடுறோம் அடவை போட்டு அதுக்கு நாங்கள் ஆடியா ஒன்று உள்ள கட்டப்பொம்மையில் ட்ராமா வேஷம் போட்டு பாட முடியாது. ட்ராமா வேஷம் போட்டு பாட முடியாது. சுதி மேளம் தான் 2 கட்டை 3 கட்டை. அந்த காலத்தில் 2 கட்டை சுதி தான் பாடுவாங்க. நல்லா அழுத்தமாக பாட்டு. இப்போ கட்டப்பொம்மையில் எப்படி பாடுவாங்கன்னா, இப்போ குசல் நாடகம் வைக்கிறோம், சீதை போய் காணகத்தில் புலம்புறா, இல்லைன்னா லக்ஷ்மணர் அந்த அம்மாவில் கூட்டிகிட்டு போகிறாரு எங்கே வனத்தில் ஓடுறதுக்கு. அப்போ அந்த அம்மா சீதை பிராட்டி பாடிட்டு வெளியே வரணும். சீதை பாடிக்கிட்டு தர்பாருக்கு ஒரு கட்டப்பொம்மையில் அந்த கட்டப்பொம்மையை வந்து ட்ராமாஸ்லாம் ஆட்ட முடியாது. எப்படி பாடுவாங்கன்னா, முத்துமணி சூடியே முகத்தின் மேஜல்லடமேவி செத்தமே மேலதாளம் சருகத்து அணைந்து சுத்தராமன் தேவி சுகசீத்தை வருகின்றாளே. தன்னை அவன் ராகத்துக்கும் பின்னால் கொள்ளக்காரன். 2வது வெளிவரும் ஒரு பாட்டு, முத்து சரப்பாணி மோகன மயர் மாட்டி முகத்தம்மா அரைக்குதம்மா
சீதையாருக்கு முகத்தம்மா அரைக்குதம்மா ஆனால் அந்த பொம்மை வெளியே வரும்போது அந்த படம் பாடிட்டு வரும். அதுக்கு மேலே தாளம் கரெக்டாக அதுக்கு தம்மா அடி போட்டு அந்த முத்து சார பாணி மோகன் இப்படி தான் வரும் பொம்மை. அந்த பாவாடை கட்டுறதுக்கும் அந்த கை அஸ்தத்துக்கும் இங்கே இடுப்பில் ஒரு கவர் இருக்கும். இந்த கவர் இழுத்து அப்படி ஆடும். இந்த கையில் 2 ஊசி இருக்கும். அந்த ஊசி இப்படி முந்தானி செடி குத்தலாம் அப்படி செடி தூக்கும் பொம்மை. அது பாட்டு வெளியே வரும். தோல்வியில் நல்லா அனுபவம். ஆனால் தெருக்கூத்துனா தாளம் அடிப்பேன். அவங்கெல்லாம் பாடுவாங்க ஆடுவாங்க. எங்கள் அம்மா எல்லாம் வேஷம் கட்டி ஆடும். அப்பா மருந்தம் கட்டிப்பார். அண்ணன் வேஷம் கட்டி ஆடுவார். மாமனார் மாயமாக வேஷம் கட்டி ஆடுவார். அவங்க அண்ணன் கண்ணு பையன் அவர் நல்ல பெண்ணாயிட்டில் சிறந்தாள். அவங்க அப்பாவும் நல்ல வயசு இருக்கார். யார் சடையங்கிறவர் எங்கள் தாத்தா. அவர் மாமன் தான் ஆகுது. இருந்தாலும் தாத்தா தான் கூப்பிடுவேன். அப்படிங்கும்போது சேலத்துக்கு பக்கத்தில் கருப்பூர் தெரியுங்களா? கருப்பூர் பக்கத்தில் கவண்டனூர் ஆனகவண்டனூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஆனகவண்டனூரில் நடத்துகிறாங்க கூத்து. அதாவது பொதுமக்கள் கூத்து விட்டுருக்குறாங்க மாரியாக்கோயில் திருவிழாவுக்கு. அங்கேயே ஒரு 30 நைட்டு சுற்றி ஆடுறாங்க. அந்த 30 நைட்டு ஆடும்போதெல்லாம் ஒரு கோமாளி ஒருத்தரப்பான். அவன் பேர் முழியான். அவன் தான் கோமாளி வேஷம். அன்னைக்கு எங்கே வரல. அன்னைக்கு ஆசைப்பட்டு சடையம்தான் குறைத்தி கட்டணும். பரவஞ்சி நாடகத்தில் மிச்சமான ஒரு கூத்தாடி சடையன் தாத்தா. அதில் துரியோதன ஆகிட்டில் மிச்சமான ஆள் எங்கள் மாமனார். அதில் பெருந்துருவா ஆகிட்டு போடுறதுல மிச்சமான ஆள் எங்கள் மாமனாருடைய அண்ணன் கண்ணு பையன். இவன் எல்லாம் சேர்ந்து வேஷம் கட்டி ஆடணுன்னா அவன் ஊருக்காரர் ஆசை. அதுக்கு நகையெல்லாம் 2 நாளைக்கு முன்னையே எங்கள் ஐயா பண்ணிகிட்டு இருக்கிறார். அவருக்கு இந்த காது தோடு மாட்டில் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணால் தான் பிடிக்கும். அந்த குறத்தையாகிட்டு இந்த தலைமையில் வைக்கிற குறை கூட அது இப்படி சுற்றிவிட்டா கரகரன்னு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரிலாம் ஸ்டெப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கூத்துக்கும் போது கோமாளி வேஷக்காரன் வரல. ஏன்னா 10-20 ராத்திரி கூத்தாடி அவன் பொண்டாட்டி பிள்ளையும் பார்க்குறதுக்கு போகலை. அன்றைக்கி இங்கே இப்படி அம்மா உடம்பு கஷ்டங்களான்னுட்டு கோமாளி வேஷக்காரன் போனோம். வரல. 2 ஒரு வேஷக்காரமே வரல. அன்றைக்கி இங்கே கூத்த ஆரம்பிச்சாச்சு. கூத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் ஜனங்கள்லாம் கூடிக்கிச்சு. சரி ஒரு பார்த்தா கோமாளி வேஷக்காரன் வரலையே என்னடா பண்ணுறது அப்படின்னுட்டு எங்கள் தாத்தா இந்த பையன் நல்லா தானே ஆடுறான், நல்லா தானே பாடுறான், தோல்விலாம் அவ்வளோ அட்டகாசமாக ஆடுறான், கட்டமும் ஆடுறான், எல்லா பாட்டும் பாடுறான், தாளம் அடிக்கிறான், மத்தாளம் அடிக்கிறான், இவன் ஏன் வேஷம் கட்டக்கூடாது அப்படின்னு அவர் மனுஷன் நினச்சிட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரியாது. டேஜுக்குள்ளே கூப்பிட்டு டே எங்கள் வாடாக்கணும் அப்படின்னாலும் ஏத்தாத்தா அப்படின்னு ஓடுறாக்கண்ணு கோமாளி வேஷம். இன்னைக்கு கோமாளி வேஷக்காரனா இல்லை, மானத்தை காப்பாற்றுறா, எப்படி ஒன்று போட்டு காப்பாக்கணும் ஆடுறா போதும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாரு. முன்ன பண்ண வேஷம் போட்டு தான் பரவாயில்ல. என்றைக்குமே நான் பவுடரை கையில் சுட்டதில்ல. எங்கள் தாத்தா நான் போடுறேன் டே போடுறான் நான் இருக்கிறதா போடுறான் அப்படின்னு இழுத்து உட்கார வச்சார். ஆனால் எங்கள் மாமனார் உள்ளே வந்துட்டார். அவர் தான் துரியோதன வேஷம் ஃபஸ்ட்டு வேஷம் அவர் தானே. அப்போ வாடா போடுறது கூப்பிடுவார். இப்போ தானே மரும்பவன் அப்போ சின்ன பையன் டே போடுறான் நாங்கள்லாம் இருக்கும்போது என்னடா அப்படின்னு பவுடரை தொட்டு நெத்தியில் பொட்டு வச்சுட்டுவார். போடுறா அப்படின்னு ஒரு பொட்டு வச்சு விட்டார் மாமனார். பொட்டு வச்சுக்கிட்டோன்னா அப்புறம் பவுடரை நானே எடுத்தபடி சாயமான பூச்சிக்கிட்டு போய் அடிச்சுக்கிட்டேன். தைரியத்தில் அடிச்சுட்டு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டேன். கை காலெலாம் விடன்னு எடுங்குது. கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் வெளியில். அதாவது சடையம் குறைத்தி வேஷம் போடுறாங்கன்னா இந்த காலத்துலேயே ஃபேமஸு.
அவ்வளோ கரதகபாலமாக அந்த கூத்து ஆடுவாங்க அவங்க. யோகாப்பட்ட கூட்டம். இப்படி திரை இப்படி விலைக்கு இப்படி கண்ணில் பார்த்தா எட்டனை வரைக்கும் கூட்டமாக இருக்கும். இந்த கூட்டத்தில் போய் நம்ம என்ன காமெடி போட்டு என்ன ஆடுறது எப்படி பாடுறதுன்னு எனக்கு நடுங்குது கதையெல்லாம். அப்புறம் பெரியவர் வந்து கஞ்சா அடிப்பார், சாராயம் குடிப்பார். யார்? சடையங்கிறவர். சாராயம் ஏற்கனவே ஒருத்தன் கொண்டாந்து வச்சுருக்கிறான். அது என்ன பண்ணார், டேஜி உள்ளே எப்பயுமே அந்த சாமி முடியுது உள்ளே குடிக்கக்கூடாது. டேஜி இப்படி மேலே ஏற்றி விட்டு வெளியே வாடா அப்படின்னாரு. வெளியே போனது தொட்டாங்குச்சி. அந்த தொட்டாங்குச்சியில் சாராயத்தை ஊற்றி குடிச்சுக்கிட்டேன் குட்டுறா தகரி வரும், வெளியே போய் ஆடுவேன் குட்டுறான்னாரு. வாங்கினது குடிச்சு விட்டேன். குடிச்சு விட்டு வந்தாலுமே நடுக்கு நிற்கலை. எங்கடா போய் ஆட போகிறோம் நாம், என்னடா வருது திரையை பிடிச்சாரு நின்றுக்கிறேன். செல்ல பண்ணலாம் மத்தாலும் சும்மா வாங்கி வெளுக்கிறாரு. நின்றுக்கிட்டே அந்த மாதிரி இப்படி திரையை விளக்கணும் கொட்டை மேலே ஓங்கி ஒரு அடி கொடுத்தாரு. தொழிலாளி ஏன்னா ஒரு ஆட்டக்காரன் வகுத்தில் பிறந்துக்கிட்டேன். ஓட அடிச்சாத்துங்கிறாங்க ஒன்று. அவரு இப்படி இப்படி தான் வெளியே தள்ளிவிட்டார். அதில் ஒன்றா ஆனந்தம் சபையை பார்க்குறதில்ல, கீழே குமிச்சிக்கிட்டேன். 2-3 சுற்று வந்தேன். 2-3 சுற்று முடி சபையை பார்த்தா எந்த பக்கம் பார்த்தாலும் நம்மளை கொலை பண்ணுற வர மாதிரி தெரியுது, பயம். அப்புறம் அப்படியே ஆடிக்கிட்டு தான் தமாசு பேச கிண்டல் பேச அந்த பயம் தெரிஞ்சிக்கிச்சு. இவ்வளோதானா? ஒரு 2-3 சுற்றுலையே ஜனங்க வந்து நல்லா பசங்க கை தடா கோமாளி வேண்டாம் அங்கே நம்மளுக்கு குஷியாகுது. இவ்வளோ தானா, இதுக்கு மேலே பேசிக்கலாம் அப்படின்னு அன்றைக்கி ஓரளவுக்கு பரவாயில்லப்பா கோமாளி பையனும் ஓரளவு சமாளிச்சுக்கிட்டா புது பையனாக இருந்தாலும் அப்படின்னு சொன்னாங்க பாரு. அந்த வார்த்தை காதில் கேட்டதான் 2வது நாளாக அவன் சொல்லாமனே வேஷம் போடுறான். நான் தான் கோமாளி வேஷம் போடுவேன் அப்படிங்கிறேன். போட்டு நடத்துகிறாங்க கண்ணே. ராத்திரியே பரவாயில்ல ஓகேன்னு விட்டாங்க, நல்லா இருக்குதுன்னு விட்டாங்கடா அப்படின்னா எங்கள் அம்மாலாம் டேய் கோமாளி வேஷம் நீயே போடுறான் நல்லா இருக்குதுங்கிறாங்க அப்படிங்கிறேன். அப்படின்னு டேய் உனக்கு அருமையாக இருந்துச்சுடா கோமாளி வேஷம். அப்புறம் எல்லாமே சொல்கிறாங்க ஆட்டங்களாம் சூப்பராக அரிய பையனுக்கு கோமாளி வேஷம். அப்புறம் பார்த்து 2வது ராத்திரிலாம் மெயின் கோமாளி, 3வது அதோட கோமாளி, மொத்தம் 45 நைட்டு கூத்து அங்கேயே ஆடுறோம். அங்கேயும் கோமாளி வேஷம். அப்புறம் அட்டவன் கண்ணா பண்ணா குதிக்கிறேன் எகிறேன்னா எது எந்த அளவும் தெரியாத அவன் காலை பார்க்கறது. மாமனார் காலை தான் பார்ப்பேன். அவர் அடுத்து பொம்மை கட்ட மாதிரி போடுவார். டீ கிளாஸ் இப்படி கையில் வச்சுக்கிட்டா
டீ கீழே சேர்ந்தால் தான் ஆடுவார். கட்டடவு காலை பின்னி ஆடுவார். இதெல்லாம் கற்றுக்கணுமே நம்ம. அப்போ நான் கூட சரியாக ஆடுறது. நான் குத்திக்கிறத வயசு நிறைய பையன். அப்புறம் கூட மிச்சமாக எகிரி கரணம் போடுறது, குத்திக்கிறது, எகர்றது. ஆனால் ஓமாளி பையன்லாம் கூத்தியல்லப்பா. அப்புறம் அந்த மாதிரி பேர் ஓமாளி. எங்கப்பா பிடிச்சிக்க பையனை? அட்டகாசமான ஓமாளி பாங்க செட்டுக்க ஓமாளிலாம் கூத்துடலாங்கிற பேர் காதுக்கு வந்துச்சு. அப்புறம் ஒன்றா பொண்ணு வேஷம் கிளி மாதிரி இருக்கும். பொண்ணு வேஷம் நிறைய பேனில் ஒன்றா ரெட்டை சடை பூக்கெல்லாம் வச்சு மாமனாருக்கே ஜோடி. நான் அவர் இவர் முக்கியமாக இதுதான் வைப்பாங்க, பாலக்கோடி கல்யாணம். எங்கள் அம்மா அல்லி, எங்கள் மாமனார் அர்ச்சனை, எங்கள் கண்ணபாய் மாமன் சுபதிரை, பெரியவர் வந்து திரியோதனை, தர்மம் திரியோதனை கட்டுவார். கரெக்டாக பவளக்கொடிக்கு நான் பாமாளி வேஷம் ஆடிவிட்டு பவளக்கொடி வேஷம்னா ஒரு 1/2 மணி நேரம் எவனா ஒருத்தனை விட்டுட்டு போய் பவளக்கொடி வேஷம் கட்டிக்குவேன். அது சீனை அருமையாக இருக்கும். அவர் கொஞ்சறதுக்கும் நான் விளையாடுறதுக்கும் அவ்வளோ பொருத்தமாக இருக்கும். அரியா பிள்ளை மாதிரி அவர் நல்லா நெறி நடிப்பார். அந்த கோஷன் நாசம்லாம் போட மாட்டார். இவர் கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்குறது, அந்த காதல் சீனுக்கு விளையாடுறது, இதெல்லாம் நல்லா பண்ணுவார். அப்போ எனக்கும் இது இல்லை, நம்ம மாமனார் தானங்கிற அந்த ஃபீலிங் இல்லைல்ல. அப்போ நல்லா நெருங்கி ஆடுவேன். தெற்கதான் நாமக்கல்கிட்ட தெருக்கூத்துக்கு வெத்தலை கொடுத்து எங்களை கூட்டி போயிருக்காங்க. அப்போ எனக்கு அங்கே நல்ல ஒரு நடுப்பட்டின்னு ஒரு ஊர், அங்கே நல்ல எனக்கு பேர். அந்த ஊரில் போய் எனக்கு உடல்நிலை சரியில்லை. என்ன மாயவா அப்படின்னாங்க. நாளைக்கு தானே நான் 2 ராத்திரி நாடகம், நாளைக்கு நான் நாடகம் தருவேன். அவன் இன்றைக்கி வந்து கார்கோட சுரசம் போகிறேன், எங்கள் வேஷம் யார் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். நான் கணேசனை எப்போ பெண் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன், இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு. என்னுடைய பாவலாலாம் தெரியுமாமான்னப்பில் அதே தான், வேறு ஒன்றும் இல்லை. மீசை வச்சு கட்டிட்டு கதை பாட்டெல்லாம் தெரியுமில்ல, உனக்கு தெரியும், போட்டுக்க. சரின்னா அன்றைக்கி தான் முதல் சூறாக்ஷன் அன்றைக்கி தான் போடுறப்பல. அப்புறம் அதில் வந்து ஒரு 6-7 வருஷம் பொண்ணு வேஷமே. அப்புறம் இடையில வந்து 2 ஒரு ஆள் வராத போயிடும், 2 ஒரு ஆள் மெயினாகிட்டு கடை வரும். பாமாடி வேஷம் போட்டுட்டு பொண்ணு வேஷம் போட்டுட்டு அப்படி. அப்புறம் எங்கள் அண்ணன் முன்னாடி எங்கள் அண்ணன், நான், எங்கள் அம்மா, எங்கள் அப்பா எல்லாம் சேர்ந்து ஆள் இல்லாத போயிடும். 3 வேஷம் கொடுத்துருவாங்க. பரவாயில்லப்பா, கணேசம் கட்டுத்தம்பா, அபிமான வேஷம் அப்படிம்பாங்க. ஏன்னா நல்லா வாலிப்போம். எத்தனை வேஷம் கட்டியானாலும் ஜனங்களுக்கு சலிக்காது. அந்தளவுக்கு அவர் கோர்ஸ் தான் நடத்துவேன். அப்புறம் தெருக்கூத்து பழகினேன். தெருக்கூத்தில் பழகி ஃபஸ்ட்டில் கோமாளி வேஷம், 2வது பொண்ணு வேஷம், 3வது வந்து ராஜபாட்டு, அப்புறம் சூறாக்டு, பெருங்கொண்டாக்கிட்டு, துரியோதனை, சைந்துவன், இரணியன், வாதாவி, இப்படி சூறாக்டு. நீ வந்த செய்தியை அறிந்தால் அங்கார கோபம் கொள்வே. அட்டிய வாடினால் வாட்டிடு வாய் என்று அஞ்சுதே என்ன அஞ்சுதப்பாடா அப்படிங்கிற அச்சமா இருக்கின்றது, பயமா இருக்குதுங்கிற. ஐயப்பா, என்னை கண்டு தாங்கள் அஞ்சுவதா? அப்பா, போன உயர கேட்டாலும் மேலும்
உயிரை கேட்டாலும் மேலும் முகந்துமே உண்டனுக்கு மாட்டமல்லாமல் தருவேன். அதாவது சொன்ன சொல் அழியாத ஒரு பாண்டவர். அந்த பாண்டரோகத்துல பிறந்த பிள்ளையும் அப்படிதான் இருக்கும். உயிரை கேட்டாலும் உகந்துமே மேலும். உனக்கு தந்திட குற்றம் எனக்கு இல்லையாப்பா? நான் உனக்கு மகன் இல்லையா? ஏன்னா பெற்றாதான் பிள்ளை, பெற்றவனா பிள்ளை இல்லையா? நீ என் அப்பா தான், என்னை பெற்றவரும் அப்பா தான். அதனால உனக்கு நான் உயிரை கூட தரேங்கிறேன். நல்ல மனுஷன். சொன்னா வாக்குக்கு வர மாட்டேன், சொன்ன சொல் மாற மாட்டேன். சந்திரன் கூட வரவே வந்தவன், ஓடு தாண்டாத குருகுல வம்சத்திலே பிறந்தவன். அப்பா சொன்ன சொல் அழிய மாட்டேன், சொத்தை அழிய விட்டாலும் ஒரு நாள் சொல்ல அழிய மாட்டேன். சபாஸ் மகனே, சத்தியம். நான் எதற்காக வந்தேன் தெரியுமா? எதற்கு? காளிக்கு காளிக்கு நான் என் கடவுளை காளிக்கு. அந்த பத்திரகாளி அம்மனுக்கு ஆலயத்து முன்னால உன்னை கூட நிறுத்தி மாலை சந்தனத்தோடு உன் சிரத்தை வெட்டி அதிலே வரக்கூடிய குருதியின் ரத்தத்தை எடுத்து ஆயத்தை இறைத்து விசாடி முறையில நின்று ஆயத்தை கலைத்து எடுத்து போரில நின்றால் என் படை ஜெயமாகும். நீ காலை அதிகாலை 5:30க்கெல்லாம் நீ கோயில்ல வந்து நிக்கணும். நான் வெட்டும் அர்ஜுன தேவப்பட்டம். அதில் நான் அர்ஜுனாவும் இவன் ஊர்வசியாவுக்கிட்டு இருந்தான். 2வது நாள் அதுலேயும் அருமை. நேற்று சோறு வேஷம் போட்டிருந்தான் அந்த பையன். இந்த அர்ஜுன தேவப்பட்ட கூத்தில் நல்ல பெண் வேஷம் போட்டு அருமையாடுறான்னு நாய்க்கிறவங்கெல்லாம் புகழ்ந்து பேசுனாங்க. இப்போ நல்ல தக்கபடியான வாலிபம், எதை கட்டினாலும் துடியலை. அதாவது இந்த பக்கநாடு செட்டு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. நம்ம ஆடையூர் பக்கநாடு இதே மாது பையன் சீன பேர்லாம் அடுத்தவங்க தான் கூத்தாடிட்டு இருந்தாங்க. 6 பேர், சின்னாள் பெரியாள் இப்படி செட்டில். அப்போ வந்து நல்ல வாலிபம். நான் பெருமாளான மத்தாளம், சுப்பிரமணியம் பொண்ணு வேஷம், நாங்கள் 3 பேரும் நல்லா இள வயசு. சீனு பையனும் கல்யாணம் இல்லை, மாது பையன் கல்யாணம் பண்ணி புதுசு. எல்லாம் இளம் பசங்க. இந்த மாதிரி எல்லாம் இளம் பசங்க கட்டி ஆடுவோம். இந்த வட்டத்து செட்டே நின்று போச்சு, சேலம் மாவட்டத்து செட்டே நின்று போச்சு. அப்போ சம்பளம் 600 தான் ஒரு நைட்டுக்கு. 600 700 தான் கொடுப்பாங்க. நாங்கள் போய் கூத்தாடின பேப்பர்ஸ்லாம் 1000 ரூபா சம்பளம் வாங்கின ஆளுங்க நாங்கள் தான். சேலம் மாவட்டத்துலேயே 1000 ரூபாப்பா சம்பளம். அந்த செட்டு வருதா, கணேசன் செட்டு வருதா, 1000 ரூபா சம்பளம். அந்த மாது பையன் அவங்க மாமனார் சொல்லுவான், கணேஷ் நம்ம செட்டுக்கு 1000 ரூபா நீ சம்பளம், எந்த கூத்தாடி வாங்குற சம்பளம் நம்ம வாங்குகிறோம். ஆனால் அந்த அவங்க என்ன ஒரு ஃபீலிங் தெரியுமா, 10 ராத்திரி 6 நாளுமே சோறுவாசி தான் கொடுப்பாங்க எனக்கு. சூறாய்ட்டில் என் மருமகன் கணேசனை வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அங்கே கண்டன் கார்கோட நடத்தணும் இல்லைங்க, அவர் தாங்க வர்றாரு. அங்கே முண்டன் முருகாசூர சம்மானம் நடத்துகிறோம்ல, அந்த சூறாய்ட்டு போட்டார்ல, அவர் தான் இன்றைக்கி வர்றாரு. அதே கூத்து தாங்க இங்கேயும். எத்தனை கூத்துக்கு ஆடுவார் விடாத. மாதம் தை மாதம் தான் 30 நாளும் அதே கூத்த கத்தி கத்தி உழைச்சி ஒன்றும் என்னை ஒடுங்கே ஆளலாம். கூத்துக்கே வரலனாலும் கூத்து வாங்கிப்பாங்கண்ணே, வாங்கினவங்க சும்மா இருப்பாங்களா அப்படி ஒரு ஃபீலிங்கு. இது சளிச்சுக்கிட்டே என்ன பண்ணிவிட்டா, இந்த ராவடி தாவடி சேர்த்து கொண்டு போடுவாங்க நம்மள அப்படின்னு செல்லமண்டி போயிட்டேன். செல்லமண்டி போய் 8 நாள் தங்கிக்கிட்டேன். இதே வேடப்பட்டியில் வந்து கூத்து வாங்கிட்டாங்க. கூத்து வாங்கி போட்ட டேஜ் அப்படியே இருக்குது. 3 நாள் கட்டின லைட் அப்படியே இருக்குது. இப்போ கணேசன் வந்துட்டானா, இல்லைங்க கூத்து வாங்க, சாப்பிட்டீங்களா, அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்து கூத்து அடிங்க. 3 நாளாக வந்துருக்குறாங்க. 2வது நாள் சீனு பையன் தேடிட்டு வந்து என்னை கூப்பிட்டு வந்து கூத்து ஆடணும். அப்படி எத்தனையோ கூத்து. இதே நம்ம தாரமலத்துக்கிட்ட வேடப்பட்டி சேடப்பட்டி ஒரு 1000 கூத்தாடி இருப்பேன். பார்த்த பக்கம்லாம் கூத்தாடி ஒரு மலையாக தான் இருக்கும். எல்லாமே கூத்தாடி பார்த்து இப்படி கட்டுவாங்க. கட்டு இங்கே சிண்டு இருக்கும். ஒரு 50 தலையை 60 தலையை பார்க்குறேன், எல்லாம் கூத்தாடிலாம் இருக்கிறாங்க. ஏன்னா இந்தளவுக்கு அவன் ஆடுறானாம. பெஞ்சு போட்டு, பெஞ்சு மேலே ஸ்டூலை போட்டு, ஸ்டூலு மேலே 3 கால் முக்காலி வச்சு, அது மேலே 1/2 மணி நேரம் ஆடுறானாம கணேசங்கிறவன். எப்பட்றா ஆடுவான் அவன், இதனோட உலகத்தில் கூத்தாடி அவன். இதை பார்க்குறதுக்கு போனோம்னா வருவாங்களாம்.
அப்போ முக்கியமாக வந்து இந்த வன்னிய புராணங்கிறது அந்த பக்கம் நல்ல சிறந்த கூத்து. வன்னிய புராணத்தில் வாதாபி வேஷம் அட்டகாசமாக செய்வேன். அதை பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆமா, நாளை பாண்டவருக்கும் தங்களுக்கும் நடக்கும் சவராய யுத்தத்திலே என்னை வெட்டி பலி கொடுத்து நாட்டை ஆளணுமா? பலிக்கு நான் வர வேண்டுமா? ஆடிக்கிட்டு இருக்கேன்னு தெற்குத்து ஆடிக்கிட்டு இருந்து. அப்போ வந்து தெற்குத்தே ஆடிக்கிட்டு இருந்தோம். பெண்ணாகரம், அதாவது பெண்ணாகரம், கொட்டாவூர், கரியம்பட்டி, லிங்கனம்பட்டி, ஜங்கமையனூர், இந்தாட்ட குள்ளாத்தரம்பட்டி, இதெல்லாம் நடத்தி தெற்குத்து நடத்தி சலிச்சு போச்சு. மீண்டும் என்ன பண்ணிவிட்டாங்க, எல்லாம் ஆளுங்களாம் பிரிஞ்சுட்டாங்க. 2 ஒரு வேசக்காரரும் இல்லை. அதனால் இதுக்கு மேலே தெற்குத்து ஆட முடியாதா, நம்ம தோல்பம்மா ஆடலாம் அப்படின்னு மறுபடியும் தோல்பம்மை ஷர்ட் கட்டிக்கிட்டு கொட்டாவூர்லேருந்து முதுகும்பட்டி வரோம். முதுகும்பட்டினா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா, ஒரு காட்டுக்கு உள்ளே அந்த ஊர். அந்த மாதிரி இடத்துக்கு போனால் தான் தோல்பம்மைக்கு கொஞ்சம் செட்டப் ஆகும் அப்படின்ட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு மாடு, முரட்டு மாடு, புது மாடு, வண்டி கட்டி ஓட்டிகிட்டு வரோம். அப்போ எங்கள் அண்ணனுக்கு வந்து 7 பொட்டை பிள்ளைங்களுக்கு ஒன்று கூட கல்யாணம் இல்லை. 7 பொட்டை பிள்ளைங்க, 2 பசங்க, மொத்தம் 9 பேர் வண்டிக்குள்ள இருக்கிறாங்க. அதில் பெரிய பிள்ளை வசந்தா, 2வது பிள்ளை ராணி, 3வது பிள்ளை வந்து விமலா, 4வது பிள்ளை சித்ரா. பசங்க எல்லாம் வண்டிக்குள்ள இருக்குதுங்க. எல்லாம் சின்ன சிறுசுங்க. பெரியவங்களாம் நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க ரோட்டில். இந்த மாடு இறக்கத்தை கண்டா அப்படி கழுத்தை கொடுத்து நின்றுக்கு. அந்த மாடு சண்டித்தனம். தட்டி குச்சி எடுத்து என்ன பண்ணோம், ஓங்கி முதுமாக அடிச்சு விட்டேன். நானும் பாருகால் பிடிச்சிட்டு நடந்து தான் வண்டி ஓட்டிகிட்டு வரேன். மேலேயும் உட்காந்துட்டு வரல. இது என்ன பண்ணி இறக்கத்தை கண்டா லபக்குன்னு போட்டாங்க. நீ கழிச்சு விட்டுட்டு மாடு ஓடி போச்சு. பாரு மரத்தை அப்படியே பிடிச்சிக்கிட்டேன். பாரத்தோட முன்னால் பாரு மரத்தை பிடிச்சிக்கிட்டேன். வண்டி இழுத்துக்கிட்டு வருது இறக்கத்தில். என்ன பண்ணிட்டோம், இழுத்துட்டே ஓடி அந்த மாதிரி வேட்டி வந்துச்சு. உள்ள ஜட்டியும் இல்லை, டவுசரும் இல்லை. அப்படியே பிறந்த மேனியோடையே வண்டி விட்டா எங்கே போய் விழுமோ பிள்ளைங்களாம் செத்து போயிடும். மானம் போனால் பரவாயில்ல அப்புறம் வண்டியோட கிடுக்கிடுன்னு இழுத்துட்டு ஓடியாருது. எங்கள் அண்ணன் டாட்டி எங்கள் அண்ணன் பின்னால் வந்துட்டு எங்கள் அண்ணன் டாட்டி மாறு நெஞ்சு அடிச்சுட்டு வரோம். ஐயோ 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 ஓடியாந்து கட்டின்னு சீலை என்ன பண்ணோம், லவுக்குன்னு எடுத்து எண்ணெய் போற்றி வளைச்சு வண்டி போய் யாராவது நின்றுச்சு. சீலை எடுத்ததும் இப்படி போட்டு வளைச்சி நின்றுச்சு. உண்மையிலே நடந்த கதை. இப்படி வளைச்சி நின்றுச்சு. முந்தானி சீலை எடுத்து நான் முந்தானி சீலை எடுத்துக்கிட்டு வண்டி போய் இறக்கத்தில் நிறுத்திவிட்டேன். ஒரு இறக்கம் போய் இப்படி ஏறணும்.
மேட்டுக்கு போனால் வண்டி சுடுவாகி போச்சு பார் மரத்தை கீழே விட்டேன். கீழே விட்டு அமர்த்தோட நின்றுட்டு சக்கரத்தை ஒழிஞ்சு நின்றுக்கிட்டேன். அது ஒடியாததும் முந்தானி செல்லி எடுத்து இப்படி போற்றி விட்டுருச்சு மேலே. போத்திட்டு ஒரு பிள்ளைங்க ஏதோ ஒரு துணி உருவமா அப்படின்னு கோமணம் கட்டிக்கிட்டேன். ஏதோ துணி ஒரு கிளவு போடிச்சுங்க. கோமணம் அப்படி கட்டிக்கிட்டு அப்புறம் எல்லாம் கூட்டிகிட்டு இருந்தோம். அழுந்தாங்க. இப்படியெல்லாம் இப்போ ஜாடாடி நீ வண்டி விட்டுருந்தா அங்கே பூரா செத்து போயிருக்கோம், பரவாயில்லடா அப்படின்னு பாராட்டினாங்க. அப்புறம் அந்த மாட்டை பிடிச்சிட்டு வந்து அது போய் புதையில போந்துருச்சு. நல்ல ஃபாரஸ்ட் காடு போய் புதையில போந்துச்சு அந்த மாடு. அப்புறம் அந்த மாட்டை பிடிச்சி இழுத்ததும் வண்டி போட்டி முதுகு போட்டியில் ஆட்டாடணும். மறுபடியும் தொல்வு மாடி மறுபடியும் அந்த ஊர்லேயும் தெற்கூத்தே ஆடுங்க. ஆனால் தெற்கூத்தில் வந்து தன்னை போல் அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லா இதுவும் நல்லா ஆக்கிட்டு பாட்டோ கதையோ ஆடவோ நல்லா அதெல்லாம் பேசுவார் செய்வார் பிடிப்பார். நாம் கண்ணு ஆதினா அதுக்கு ஒரு அளவு, அடத்தாளம்னா அதுக்கு ஒரு அளவு, ஜம்பன்னா அதுக்கு ஒரு அளவு, ஜம்பத்தாளத்துக்கு ஒரு அளவு, ரூபகத்தாளத்துக்கு ஒரு அளவு, ஓரடிக்கு ஒரு அளவு, இப்படி பல தாளம் இருக்குது. ஒரு தாளத்தில் ஒரு அளவு இருக்குது. அந்த தாளத்தில் தான் இந்த பாட்டை அந்த தாளத்தில் பாடணும். நான் சரியான சந்திரகுலம் தவச நாடகம் வச்சா இது ஜம்பத்தாளம். தாம் தத்திங்கன்னா தாம் தாம் தை, அந்த தைங்கும் போது அவன் உட்காந்து எந்திரிக்கணும். அந்த மயிலார் ஆட்டி தாம் தத்திங்கன்னா தாம் தாம் தைன்னா உட்காந்துருந்தோம். ரத்ததிகன தாம் தாம் தை, தாம் ததிகன தாம் தாம் தை, ரத்ததிகன தாம் தாம் தைன்னா இந்தாட்டி அந்த உட்காந்து எந்திரிச்சா தான் அது ஜம்பத்தாளம்.